நல்லா சூடாக ஆவி பறக்கிற ஈவினிங் ஸ்நாக்ஸ் சத்தான நம்ம கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு 2 கப் எடுத்து நல்லா வறுத்துட்டு அது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. நல்லா உப்பு போட்டு தண்ணி தெளித்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிணையணும். ஃபஸ்ட்டு கட்டி கட்டியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் உதிரி உதிரியாக மாறிடும். ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு எப்பவும் போல் அடுப்பில் வச்சுட்டு இப்போ அந்த உதிரி உதிரியாக வச்சுருக்க பிட்டை வேக வச்சுக்கலாம். கோதுமை மாவை எதுக்கு வறுத்து பிட்டு செய்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிலைங்க. ஆனால் இந்த கோதுமை மாவு மட்டும் வறுத்து தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. நல்லா இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது வாசம் வரும். வாசம் வரும்போது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினச்சிக்க வேண்டியதான். திறந்து பார்த்தோம்னா நல்லா சுட சுட இது வெந்திருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக நீங்கள் செய்கிற அரிசி மாவு புட்டை விட இந்த புட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் துருவல், சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ லைட்டாக தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஊற்றி அப்படியே சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.